ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது யுவர் சினிமா டுடே வழங்கும் பொங்கல் 2024 வெளியீடு பற்றிய ஒரு பார்வை. வழக்கமாக பண்டிகை நாட்களில், குறிப்பாக தீபாவளி, பொங்கல் முதலிய திருவிழா நாட்களில் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடிட்டு ஒரு படம் பார்த்தா தான் நம்ம ஜனங்களுக்கு நிறைவாக இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி பொங்கல்னால் ஏறக்குறைய 10-15 படங்கள் வெளியாகும். ஆனால் இப்போது தொலைக்காட்சி ஓடிடி யுகத்தில் பெரிய நடிகர்களுடைய படங்களே மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வெளியாகுது. நம்ம இப்போ 2024 பொங்கலுக்கு வெளியே வரப்போகிற படங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, படம் வெளியே வர மாதிரி இருந்து தள்ளி போன ஒரு படத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வெளியே வரப்போகிற படங்களை பற்றி சொல்லுவோம். லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாயிருக்கிற படம் லால் சலாம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த பொங்கல் ரிலீஸுக்கு இந்த படம் கலந்துக்குன்னு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் லால் சலாம் பட வெளியீடு தள்ளி போனதுனால ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சிருச்சு. நம்ம முதல்ல பொங்கலுக்கு வெளியே போகிற படங்களை பற்றி பார்க்குற வரிசையில் முதல்ல தனுஷ் நடித்து 2024 பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற கேப்டன் மில்லரை பற்றி பார்ப்போம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்தில் தனுஷ் கூட பிரியங்கா மோகன், விநாயகன், நாசர், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் இவங்கெல்லாம் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சந்திரசேகர், பாலசரவணனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சாணி காகிதம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் கதை எழுதி இயக்கியிருக்காரு. திரைக்கதை அருண் மாதேஸ்வரன் அப்புறம் மதன் கார்கி 2 பேரும் இணைந்து செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவு சித்தார்த் துண்ணி, எடிட்டிங் நாகூரான் ராமச்சந்திரன். இந்த படத்தில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. பொல்லாதவன், ஆடுகளம், மயக்கம் என்ன, அசுரன், மாறன், வாத்தி இந்த படங்களுக்கு பின்னாடி மறுபடியும் தனுஷ் கூட இந்த படத்தில் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம், களக்காடு, முண்டந்துறை முதலிய இடங்கள் நடந்தது. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. உன் ஒளியிலே என் நிழல் விரியுது அப்படிங்கிற பாடலை இசையமைப்பாளர் சீன் ரோல்டன் சிறப்பாக பாடியிருக்காரு. இந்த படம் 2024 பொங்கலுக்கு வெளியாகுது. நாம் அடுத்து பார்க்க போகிற படம் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கொட்டப்பாடி ராஜேஷ் வழங்கும் படம் அயலான். இதில் சிவகார்த்திகேயன் அவங்களோட ராகுல் பிரீத் சிங், கருணாகரன், யோகி பாபு, இஷா கோபிகர், பானுபிரியா, பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு நீரவ் ஷா, இசை AR ரஹ்மான், இயக்கம் நேற்று இன்று நாளை, பட இயக்குனர் R ரவிக்குமார். இந்த படம் டைம் மிஷின்ங்கிற கருத்தை அடிப்படையாக வச்சு இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய R ரவிக்குமார் இயக்கிற படங்கிறதுனால இந்த படமும் சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது உண்மைதான். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். வேற்று கிரக மனிதனை பற்றிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ரவிக்குமார், AR ரஹ்மான் ஒரு சிறந்த கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் பொங்கலுக்கு வெளியாக போகிற மிஷன் சாப்டர் 1. மார்ச் ஃபாஸ்ட் பிக்சர்ஸ் கூட இணைஞ்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிச்சிருக்கிற இந்த படத்தை இயக்குனர் AL விஜய் இயக்கியிருக்காரு. அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜியன் மற்றும் அபிநாசர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சந்தி K விஜய், இசை நம்ம GV பிரகாஷ்குமார். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்டான விறுவிறுப்பான காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேவுடன். மென்மேலும் அப்டேட்டுகளுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை யுவர் சினிமா டுடேவுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.